புரோட்டா அதிகமாக சாப்பிடுவதால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஏ. இதயம். பி. கணையம். சி. சிறுநீரகம். டி. கல்லீரல். சரியான விடை பி. கணையம். அடுத்த கேள்வி. பழ மரங்களிலேயே நீண்ட காலம் விளைச்சல் தரும் மரம் எது? ஏ. பலாமரம். பி. சீதா மரம். சி. கொய்யா மரம். சரியான விடை டி. ஆரஞ்சு மரம். அடுத்த கேள்வி. நம் உடலில் அதிக கொழுப்பால் ஆன உறுப்பு எது? ஏ. மூளை. பி. சிறுநீரகம். சி. இதயம். டி. எலும்பு. சரியான விடை ஏ. மூளை. அடுத்த கேள்வி. மனித உடலில் மிகவும் குளிர்ச்சியான பகுதி எது? ஏ. கழுத்து. பி. வயிறு. சி. கால். டி. மூக்கு. சரியான விடை டி. மூக்கு. அடுத்த கேள்வி. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உமிழ்நீர் சுரக்கிறது? ஏ. 1 லிட்டர். பி. 5 லிட்டர். சி. 3 லிட்டர். டி. 1.5 லிட்டர். சரியான விடை டி. 1.5 லிட்டர். அடுத்த கேள்வி. மனிதனின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? ஏ. 2 அறைகள். பி. 3 அறைகள். சி. 4 அறைகள். டி. 5 அறைகள். சரியான விடை சி. 4 அறைகள். அடுத்த கேள்வி. குழந்தைகள் பிறக்கும்போது எத்தனை எலும்புகளுடன் பிறக்கின்றன? ஏ. 206 எலும்புகள். பி. 300 எலும்புகள். சி. 280 எலும்புகள். டி. 200 எலும்புகள். சரியான விடை பி. 300 எலும்புகள். அடுத்த கேள்வி. பறக்க தெரியாத ஒரே பறவை எது? ஏ. ஆந்தை. பி. கொக்கு. சி. பென்குயின். டி. மயில். சரியான விடை சி. பென்குயின். அடுத்த கேள்வி. முதுகெலும்பு தரையில் படுமாறு உறங்கும் ஒரே உயிரினம் எது? ஏ. சிங்கம். பி. புலி. சி. யானை. டி. மனிதன். சரியான விடை டி. மனிதன். அடுத்த கேள்வி. காபி கொட்டை அளவில் முட்டையிடும் பறவை எது? ஏ. காகம். பி. ஆந்தை. சி. ஹம்மிங் பேர்ட். டி. புறா. சரியான விடை சி. ஹம்மிங் பேர்ட். அடுத்த கேள்வி. உடம்பு முழுவதும் மூளை இருக்கும் உயிரினம் எது? ஏ. பாம்பு. பி. பல்லி. சி. அட்டைகள். டி. மண்புழு. சரியான விடை சி. அட்டைகள். அடுத்த கேள்வி. பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத பிராணி எது? ஏ. எறும்பு. பி. பூனை. சி. கோழி. டி. நாய். சரியான விடை ஏ. எறும்பு.